இது ஆலயம் 90 கோவையின் அடையாளம். ஆலயம் 90 இது கோவையின் அடையாளம். வணக்கம் சார், உங்களை பத்தின சில வரிகள் சொல்லுங்க சார். ஆலயம் எப்பமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். ஆலயம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஆலயத்துக்கு செல்வதுதான் முறை. அது எந்த மதத்தினராக இருந்தாலும் அந்த மதத்துக்கு செவிகளுக்கு இனிமையான இசையை கொடுப்பது இந்த ஆலயம். ஆலயம் என்பது சாலச் சிறந்தது. ஆலயம் ஆலயம் ஆலயம். என் பெயர் காளியப்பன். நான் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தில் இணைக்கப்பட்ட சங்கங்களில் சவுத் இந்தியா சினி டிவி டிரைவர் அசோசியேஷன், தென்னிந்திய கார் வாகன ஓட்டிகள் சங்கத்தினுடைய 12 ஆண்டுகள் தலைவராக இருந்தவன் என்ற முறையிலும் நான் 1958 பொன்மனச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் கேஆர் ராமசாமி கம்பெனியில் இருந்து எம்ஜிஆர் நாடக மன்றத்துக்கு சென்று அதன் பிறகு மேகலா பிக்சர் என்ற ஒரு திரைப்பட கம்பெனி ஆரம்பித்து அதில் பங்குதாராக தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், மு கருணாநிதி அவர்கள், PS வீரப்பா அவர்கள், ஏ காசிலிங்கம் அவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்துதான் மேகலா பிக்சர். அதில் ஒவ்வொருத்தராக பிரிந்து சென்று PS வீரப்பா அவர்கள் பிள்ளை கணிபதி என்ற திரைப்படத்தை எடுத்தார். அந்த திரைப்படத்தை எடுத்த பிறகு எம்ஜிஆர் நாடக மன்றத்தில் பணி செய்த காரணத்தினால் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? பிள்ளை கணிபதி என்று எடுத்த பிறகு வீரக்கணல் என்ற படத்தை எடுத்தார். வீரக்கணல் என்ற படத்தை எடுத்த முடிந்தவுடன் ஆலயமணி எடுத்தார். ஆலயமணிக்கு பிறகு ஆனந்த ஜோதி என்ற திரைப்படத்தை PS வீரப்பா அவர்கள் தயாரித்தார்கள். அந்த தயாரிப்பில் நான் எம்ஜிஆருடைய திரைப்பட அரங்கு ஒன்று ஆரம்பித்தார். அதற்கு பெரியதான் சத்யா ஸ்டுடியோ என்று அழைக்கப்படக்கூடிய சென்னை அடையாற்றில் அமைந்துள்ள சத்யா ஸ்டுடியோ. அதை தூப்ட சோமு மொய்தீன் அவரிடத்தில் வேலைக்கு வாங்கி அந்த இடத்தில் அவர் சத்யா ஸ்டுடியோ நிறுவனார். அங்கே ப்ரொடக்ஷனில் வேலை செய்தார். அதாவது தயாரிப்பு நிர்வாகிகளோடு பணி செய்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இதில் அனைத்து கலைஞர்களையும் நான் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பையும் பெற்று தந்தது இந்த திரைப்பட தொழில். நான் பிறந்த ஊர் பல்லடம். எனக்கு 5 பேர் அண்ணன்மார்கள், ஒரு தங்கைகள். நான் 2ஆவதாக பிறந்தவன். எங்கள் அப்பா பேர் குமரம் செட்டியார் சுந்தரி அம்மாள். இவர்களுக்கு மகனாக பிறந்து கலைத்தொழிலில் பணி செய்த ஆரம்பித்தேன். முக்கியமாக என்ன சொல்லப்போனால், நீங்கள் எடுக்கின்ற ஆடியோவிலேயே அந்த காலத்திலே அற்புதமான ரங்கசாமி என்று நீங்கள் பார்த்திருப்பீங்க, இசை அமைக்கக்கூடிய ஒரு இன்ஜினியர், ஒளிப்பதிவாளர் என்று சொல்வார்கள். அவருடைய படங்கள் கம்பெனியில் சாரதா ஸ்டுடியோவில் அதிக படம் நான் வேலை செய்தேன். ரேவதி அந்த ஸ்டுடியோவில் வேலை செய்தார். ராகவன் அவர்கள் அருமையான படமெல்லாம் எடுத்தவர். ரேவதி ஸ்டுடியோ அவருடைய பணிபுரிந்தவன் நான். அதற்கு பிறகு ஜே மாணிக்கத்துக்கு சம்பத் என்று உதவியாளர். இவர்களெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு ஒளியை கொடுக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர்கள். அந்த ஒளிப்பதிவாளர்களோடு பணி செய்தது உண்டு. பிரசாசுடைய பாண்டுரங்கன் என்ற பெயர் வரும். அந்த பாண்டுவுடையும் நான் அதிகமாக பணியாற்றி இருக்கின்றேன். பல படங்கள், 1 படமா 2 படமா எத்தனையோ திரைப்படங்களுக்கு இசைகள் அமைக்கின்ற MSவியிலிருந்து, சுப்பிராமணிலிருந்து, டி ராமநாதையரிலிருந்து, இசைத்திறனாளர் KV மகாதேவன் இருந்து, இன்னைக்கு இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் இளையராஜாவிலிருந்து அனிருத் வரைக்கும், ஏன் இன்னும் இசைத்தென்றல் தேவா அவர்கள், இப்படி பல இசையமைப்பாளருடைய பணி செய்திருக்கின்றேன். SM சுப்பையனார் காலத்தால் அழிக்க முடியாத காவி இசை கொடுத்தவர். கொஞ்சம் சனங்கையில் இன்றும் காதுகளில் கேட்டால் இனிமையா இருக்கும். அது என்ன பாடல் என்று தெரியுமா? அற்புதமான ஒரு நாதஸ்வரம். காரக்குறிச்சி அருணாசலம் அவர்கள் அற்புதமாக ஒரு நாதஸ்வரம் பாடியிருப்பார். அதுதான் அற்புதமான பாடல். அதற்கு பிறகுதான் தில்லானா மோகனாம்பாள் என்ற திரைப்படம். அந்த தில்லானா மோகனாம்பாள் சுப்பு அவர்கள், கொத்தமங்கல சுப்பு அவர்கள் எழுதியது. அதை ஜெமினி வாசன், AP நாகராஜன்
அற்புதமாக திரைக்கதை ஆரம்பித்து அதில் அற்புதமான பாடல்களை வைத்து ஒரு காவிய நாயகன் நம்மளுடைய நடிகர் தினம் சிவாஜி கணேசன், நடிகை பத்மினி பேரொளி இவர்களெல்லாம் நடிக்க வைத்து அந்த படம் நாதஸ்வரத்துக்காகவே ஓடிய படம். இன்னும் சொல்ல போனால் ஒரு அற்புதமான படங்கள்லாம் அந்த காலத்தில் இசைக்கென்றே ஓடிய படங்களும் உண்டு. அந்த படங்கள் யார் என்று கேட்டால் ஆதி நாராயண ராவ் என்னக்கூடியவர், அடுத்த வீட்டு பெண். இன்னைக்கும் அந்த பாடல்களெல்லாம் அற்புதமாக இரவிலே கேட்டால் அற்புதமான உறக்கம். அப்படி பாடல்களை எல்லாம் கொடுத்தவர் ஆதி நாராயண ராவ். அவர் யார் என்று கேட்டால் அஞ்சலி தேவி என்ற ஒரு அற்புதமான நடிகையுடைய கணவர். அவர்களுடைய இடத்திலே நான் பணிபுரிந்தேன் என்ற பெருமை எனக்கு உண்டு. காரணம் என்னவென்றால் ஒரு ஆலயத்துக்குள் வந்தால் எவ்வளவு இருக்குமோ அதுபோல் ஆலயம் எப்பம் வானொலி நிலையம் மக்களுக்காகவே இனிமையான ஒரு ஒளியை கொடுக்கக்கூடிய அந்த இடத்திலே அவரிடத்திலே நான் வந்து இதை பேசுகிறேன் என்று சொன்னால் பொதுவா நான் ரொம்ப கொடுத்து வைத்தேன். எனக்கு வயது 80. இப்பதான் நான் 80 திருமணம் நடந்தது. என் மனைவி கருணாம்பாள் இவர்களுக்கு அற்புதமான ஒரு திருமணத்தை நண்பர் பழனிசாமி அவர்கள் தான் முன்னின்று நடத்தியது இங்கே கோவை மண்ணில் தான். கோவை மண்ணில் சாதாரண விதம் அல்லவா, அருமையான பாடல்கள். அந்த பாடல்கள் P.S. சின்னப்பா அவர்கள் பாடிய பாடல்களாக கேட்டால் அதாவது S.M. சுப்பையா நாயுடு, அந்த சுப்பையா நாயுடு அந்த படத்திலே கொஞ்சம் சலைகளே சிங்கார வேலனை என்ற பாடல், அதில் தான் அறிமுகமான ஜானகி அம்மா, எஸ் ஜானகி என்ன சொல்லக்கூடிய அந்த அம்மா அவர்கள் பாடிய பாடல் உலகமெங்கும் பிரசேற்றப்பட்ட படம். அதுக்கப்புறம் திருவருட்சூழலை நீ கேட்டால் இன்ன வரைக்கும் மாமா கல்யாணி ராகத்திலே மாமா என்று அழைக்கக்கூடிய புகழேந்தி அவர்கள் அவருடைய துணை இசையப்பாளராக இருந்த அந்த பாடல் மன்னவன் வந்தனடி தோழி மாயவனோ தூயவனோ நானறியே மன்னவன் வந்தனடி. என்ன பாடலாமா, இப்படியெல்லாம் இசை கொடுத்த பாடல்கள் எனக்கு புரியாத பாடல்களும் வந்து கொண்டிருப்பது என்றால் அதை நாம் செய்தவல்ல. காலத்தின் கோலங்கள் சினிமாவில் மாறுகிறது. திரைப்பட தொழிலில் பல விஷயங்கள் மாற்றம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அதையும் கேட்டு நாம் சலித்து குத்துப்பாடல் என்று சொல்கிறார்கள். குத்துப்பாடல் அந்த காலத்திலேயே அருமையான பாடல்கள் எல்லாம் எடுத்திருக்கின்றார். மாடர்ன் தியேட்டர்ஸ் ஜூபிட்டர் சோமு அவர்கள், மொய்தீன் அவர்கள், T.R. சுந்தரம் அவர்கள் சிட்டாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு சேடை கட்டி தானே தானே என்ன பாடலவால் எவ்வளவு கருத்துக்கள் மருதகாசி என்று விளையாடி இருப்பார். அதே போல அண்ணன் பாடலிலேயே அந்த காலத்தில் அற்புதமாக எழுதியவர்களா உண்டு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ன பாடல் எழுதியிருக்காரு. சின்ன பையில செய்திகளா, என்ன கருத்துள்ள பாடல்கள். எம்ஜிஆருக்கு என்றே எழுதிய பாடல்கள். அதில் எம்ஜிஆர் முதலமைச்சராக சொன்னார், ஒரு நாற்காலி 4 கால் என்றால் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்று சொன்னார். இன்னும் சொல்ல போனால் கண்ணதாசன் கொட்டுமாம்மா அருவி, அது எந்த அருவி என்றே சொல்ல முடியாது. குற்றால அருவியா இல்லை என்று சொன்னால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நயாகரா நீர்வீழ்ச்சியா என்று என்ன தோன்றுகிற அளவுக்கு அவர் கற்பனைகளை கொட்டு தீர்த்து விடுவார். அந்த பாடலுக்கு இசை வடிவம் கொடுப்பார் M.S. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள். ஆஹா, என்ன இசை, என்ன கர்நாடிக், என்ன ஒரு மெல்லியுடைய பாட்டுகள். அடாடாட ஜி ராமநாதன் அவர்கள் கொடுத்த பாடல்லாம் இன்னுக்கும் உன்னலகே கண்ணீர்கள் சொன்னாலே கண்ணி எந்த மீது கொண்டதினாலே காரியம் நிறைவேறும் என் எண்ணத்தை போட. இன்னைக்குமா இந்த பாடல்கள்லாம் அந்த செவிக்கு இனிமை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். திருக்குறளை எப்படி மறக்க முடியாதோ அந்த காலத்தை இசைப்பாளர்கள் அந்த பாடல்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். மிகை ஆகாது.
சில்லென்ற கோவையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் உங்கள் ஆலயம் FM 90 உங்கள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 9944229090.